2 கை ஓட்ஸு, ஒரு ஒரு 2 டம்ளர் ஓட்ஸு, 1 டம்ளர் பாசிப்பருப்பு, வெங்காயம், சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தழை, பெருங்காயம் எல்லாம் போட்டு மிக்சியில் அடித்து ருசிக்கு தகுந்த உப்பும் கலந்துக்கணும். இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சுவையான ஓட்ஸ் இட்லி ரெடி. தொட்டுக்க தேங்காய் சட்னி, சாம்பார், பொடி எதுனாலும் வச்சுக்கலாம். இது முதியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்ற உணவு. ருசியில் கூடுதல். தவறாமல் செய்து பாருங்கள். இந்த ஓட்ஸும் பாசிப்பருப்பையும் மிக்சியில் ஒரு பொடி பொடிச்சுக்கலாம். பொடிக்கும் போதே வெங்காயம், காரம் வேணும்னா பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு அடி அடிச்சுக்கலாம். ருசி கூடுதலாக இருக்க முந்திரி பருப்பும் 4-5 சேர்த்து போட்டு அரைக்கலாம். மிளகு சீரகம் போட்டும் ருசியை கூட்டலாம். இது போல் செய்து மகிழுங்கள். தவறாமல் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.